நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லோருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவின் மலை உபதேசம் என்ற தலைப்பில் அநேக திவ்ய உணர்வுகளை வர இருக்கும் நாட்களில் ஆராய இருக்கிறோம். அதில் இன்று நாம் கிறிஸ்து தமது மலை உபதேசத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 சொல்லுகையில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, அல்லது 2 எஜமான்களுக்கு அடிமையாக இருக்க ஒருவனாலும் முடியாது. இன்னும் சொன்னால், ஒரு அடிமையால் 2 எஜமான்களுக்கு ஒரே நேரத்தில் அர்ப்பணமாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இப்படியே தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, அல்லது தேவனுக்குரியவைகளுக்கும் உலகத்துக்குரியவைகளுக்கும் பிரயாசப்பட உங்களால் கூடாது. இன்னும் சொன்னால், ஆவிக்குரியவர்களாகவும் மாம்சத்திற்குரியவர்களாகவும் ஒருமித்து இருக்க உங்களால் கூடாது என்றார். இது நிமித்தமே பழைய உடன்படிக்கையில் தேவன் லேவியருக்கு பூமிக்குரிய சொத்து போன்ற காரியங்களும் கால்நடைகளோ இல்லது மற்ற எந்த வஸ்துகளோ அவர் பங்காக கொடுக்காமல் தம்மையே பங்காக கொடுத்து தமக்குரிய தசம பாகத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஏனெனில் அவர்கள் தேவனுக்கு தங்களை முழுவதுமாக கொடுக்கும்படி அப்படி செய்தார். இங்கே கிறிஸ்து அதன் ஒளியை சொல்லி அந்த ஆசாரிய ஊழியத்தின் மெய்யான ஆவியாகிய தம்மை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.